ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் ராகி பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம 1 கப் ராகி மாவும் 1/2 கப் கோதுமை மாவு நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிற ஆனியன். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ராகி மாவும் கோதுமை மாவையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதில் நம்ம பொடியாக நறுக்குன அந்த ஆனியனையும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கிட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, அதை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்மளுக்கும் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எந்தெந்த ஃபுட்டெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அதில் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுறாச்சு. எப்பயுமே எந்த ஒரு மாவுமே கரைச்ச உடனே நம்ம அதை எடுத்து செய்யக்கூடாது. தோசையோ இட்லியோ பணியாரமோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம உப்பெல்லாம் கரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து இதை எடுத்தோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு உப்பு எல்லாம். இப்போ நம்ம பணியார தவாவில் இந்த பணியாரத்தை எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பணியார தவாவை நல்லா ஹீட் பண்ணி நல்லெண்ணெய்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். நம்ம கிட்ஸுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சேர்க்கணும். ஆனாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க எந்தெந்த ஃபுட்டெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, இப்போ தோசை, இட்லி, பணியாரம் அந்த மாதிரி இருக்குன்னா அதில் நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நம்ம கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்தாச்சு. அதை ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வெந்திருக்கு. திருப்பி ஒரு 2 செகண்ட் நம்ம அதை விட்டுருவோம். அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நம்ம 2 சைடுமே திருப்பி திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பணியாரம் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னுடைய சேனலில் இனி அடுத்து என்னென்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எந்தெந்த ஃபுட்டில் எப்படி எப்படி கொடுக்குறது அப்படின்னு நான் இதை போட போகிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.